அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நடந்து முடிந்த காவலர் தேர்வுக்கான விடைகளை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த விடைகள்ல ஒரு சில வினாக்களுக்கான விடைகள் மட்டும்தான் டவுட் இருக்கு. மற்றபடி மீது அனைத்து விடைகளுமே நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டா நீங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல குறிச்சுக்கிட்டே வந்து உங்களுடைய மதிப்பெண் என்ன வருது அப்படின்றத கடைசியில கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த கேள்வி முதல் கேள்வி, நாளமில்லா சுரப்பிகளை டேஷ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை எதுனா பிட்யூட்டரி சுரப்பி. சோ இது ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மதிப்பெண் இருக்கு. அடுத்தது, கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி, இது எவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னா இது பாத்தீங்கன்னா பசுக்கள். இது எல்லாமே பசுக்களினுடைய வகைகள். சோ இந்த கேள்விக்கும் நீங்க ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மதிப்பெண். அடுத்தது, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எது? இது நம்மளுடைய தேர்விலே நம்ம கேட்ட கேள்விதான். சோ பென்சிலின் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பூச்சி உண்ணும் தாவரம் எதற்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை நெப்பந்தஸ் என்பதுதான் சரியான விடை. அதற்கு அடுத்தது, முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஷ் என்று பெயர், சைகோட் என்று பெயர். சோ ஆப்ஷன் சி கெஸ் பண்ணினீங்கன்னா ஆப்ஷன் சி கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண். இந்தியாவின் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஷ் பீடபூமியில் அமைந்துள்ளது. நமக்கு பாத்தீங்கன்னா மேகாலயா அப்படின்னு தெரியும். மேகாலயால ஷில்லாங் பீடபூமின்றது நமக்கு தெரியும். சோ ஷில்லாங் என்பது சரியான விடை. சோ ஆப்ஷன் சி நீங்க கரெக்டா கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண். அடுத்தது, தமிழ்நாட்டின் முக்கிய இழைப்பயிர் எது? தமிழ்நாட்டின் முக்கிய இழைப்பயிர் பாத்தீங்கன்னா பருத்தி. சோ ஆப்ஷன் பி சரியான விடை. உலகின் இரண்டாவது உயர்ந்த சிகரம் முதல்ல பாத்தீங்கன்னா எவரெஸ்ட். அந்த எவரெஸ்ட் கூட இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய உயரத்துல சின்ன மாறுபாடு ஏற்படுத்தி புதிய உயரம் கொடுத்திருந்தாங்க. இரண்டாவது எதுனா காட்பின் ஆஸ்டின் எனப்படுகின்ற கேட்டு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 80.3% என்பது சரியான விடை. சோ கரெக்டா பாத்துங்க, ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு எத்தனை நாட்கள்? ஆப்ஷன் சி 30 நாட்கள். 100 பாடல்களை கொண்ட நூலின் தொகுப்பின் பெயர் என்ன அப்படின்னா சதகம். சோ சதகம் என்பது சரியான விடை. கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமை வாய்ந்தது எதுனா நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆப்ஷன் ஏ சரி. மார்கழி, தை ஆகிய இரண்டும் டேஷ் காலத்துக்குரியன அப்படின்னா இது பாத்தீங்கன்னா முன்பனி காலம். முன்பனி காலம் என்பது சரியான விடை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பின்பணின்னு கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா அது தவறான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரி. சீரா புராணம் டேஷ் காண்டங்களை கொண்டதுன்னா 3 காண்டங்களை கொண்டது சீரா புராணம். ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூலின் பெயர் என்ன? பட்டினப்பாலை. முக்கோணத்தின் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி டேஷ். இதற்கு சரியான விடை எது அப்படின்னா உள்வட்ட மையம். ஆப்ஷன் ஏ. நம்மளுடைய மேக்ஸ் கிளாஸ்ல இத பாத்தீங்கன்னா தெளிவா டெபினிஷனாவே கொடுத்திருந்தோம். சோ ஆப்ஷன் ஏ சரியான விடை, உள்வட்ட மையம். அதற்கு அடுத்தது 0.00567 அறிவியல் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 5.67 × 10⁻³ என்பது சரியான விடை. சோ இந்த பாயிண்ட 3 பாயிண்ட் முன்னாடி தள்ளீங்கன்னா -3 மேல ஏற்றிக்க வேண்டியதுதான். அடுத்தது, A/B = 4:6, B/C = 18:5 எனில் ABCயின் விகிதத்தை காண்க. இதுக்கு சரியான விடை டி வருது. 12:18:5 என்பது சரியான விடையா வருது. ஓகேங்களா? அடுத்தது, கடிகாரத்தில் நிமிடமுள் 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு எவ்வளவு? 1 நிமிடத்தில் ஏற்படுத்துற கோண அளவு 6 டிகிரி. சோ ஆப்ஷன் டி கரெக்ட். √63 - √175 + √28 இதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய மதிப்பு 0. சோ ஆப்ஷன் ஏ சரி. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது எது? கடின நீரை வெந்நீராக மாற்ற பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சலவை சோடா என்பது சரியான விடை. சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? ஒரு சில பேர் கே ஆன்சர்ல சமையல் சோடான்னு கொடுத்திருக்கிறாங்க. அது தவறான விடை. ஆப்ஷன் பி சலவை சோடா என்பதுதான் சரியான விடை. அதற்கு அடுத்தது, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர் என்ன? வேதி எரிமலையில் பயன்படுத்தும் சேர்மத்தின் பெயர் அம்மோனியம் டைகுரோமேட். மூவணு மூலக்கூறுக்கு உதாரணம் எது அப்படின்னா
3 அப்படின்னு வரும். சோ ஓசோன் என்பது சரியான விடை. இது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ல கேட்ட கேள்விதான். இது மூவணு மூலக்கூறுக்கு உதாரணம். ஓசோன் என்பது சரியான விடை. 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல். தெவிட்டாத கரைசல். ஆப்ஷன் பி சரியான விடை. தெவிட்டாத கரைசல் என்பது சரியான விடை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, தெவிட்டாத கரைசல். சோ ஆப்ஷன் பி கிளிக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மதிப்பெண் வரும். கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர். கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர் ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கிறது அப்படின்னா, ஹெப்டா என்பது வந்து பாத்தீங்கன்னா 8ஐ குறிக்கிறது. ஹெப்டா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா 8ஐ குறிக்கிறது. சாரி 7ஐ குறிக்கிறது. ஹெப்டான்றது எதை குறிக்குது? 7ஐ குறிக்கிறது. ஆக்டானா தான் 8, நானோனா 9 குறிக்கும். அதாவது 10⁻⁻9 குறிக்கும். சோ ஹெப்டா அப்படின்னா 7, ஆக்டா அப்படின்னா 8. ஓகேவா? பென்டா அப்படின்னா 5. சோ ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மதிப்பெண் வரும். அடுத்தது 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 8 to 8 எனில் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் கே இதோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணா 91. அடுத்து தீர்வு காண்க. 4a plus 3b equal to 65, a plus 2b equal 35. இது ரெண்டுத்தையுமே இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு என்ன விடை கிடைக்குதுன்னா a மதிப்பு 5 கிடைக்குது, b மதிப்பு 15 கிடைக்குது. சோ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது 3x minus 5, 2y minus 2x, x plus y ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணுத்தையுமே நீங்க கூட்டணும், அவ்வளவுதான். கூட்டினா உங்களுக்கு x y கழிச்சு கூட்டி வர்ற ஆன்சர் கடைசியா நமக்கு என்ன வருது அப்படின்னா 2x plus 2y வருது. சோ ஆப்ஷன் பி கரெக்ட். x minus 8 என்பது x square minus 6x minus 16 இன் ஒரு காரணியில் மற்றொரு காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே நீங்க டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். இந்த x square minus 6x minus 16க்கு உங்களுக்கு ரெண்டு காரணி வரும். அதுல ஒரு காரணி கொடுத்திருக்காங்க, இன்னொரு காரணி என்ன வரும் அப்படின்னா x plus 2 வரும். சோ x minus 8 x plus 2 நீங்க கரெக்டா பெருக்கல் அதாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த x square minus 6x minus 16 வந்துடும். சோ சி வந்து கரெக்டான விடை. அடுத்தது வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஷ் ஆகும் அப்படின்னா நான். ஆப்ஷன் டி நான் ஆகும் என்பது சரியான விடை. அடுத்தது குற்றியலுகரத்தை பிரித்து எழுதுக. குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கணும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஞாபகம் வச்சுங்க, உகரம்னு வரணும். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இக்குறளில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவக அணி. இக்குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. இவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. மாதவர்னா முனிவர் கரெக்ட், துடினா பறை கரெக்ட், அல்னா இருள் கரெக்ட், அம்பினா தலைவன் கிடையாது, அம்பினா படகு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறு. சோ ஆப்ஷன் ஏ தவறு. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் யாருன்னா தாராபாரதி. கவிஞர் தாராபாரதி கரெக்ட். உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னாட் என்ற அடியில் உள்ள உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னா வரியாக வரும் பொருள். வரியாக வரும் பொருள் என்பது சரியான விடை. சோ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கேள்வி, போக்குவரத்து கல்வி நலவாழ்வு வீட்டு வசதி ஆகியவை இவ்வகை என கருதப்படுகிறது. இவ்வகை என கருதப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சேவைகள். ஓகேங்களா, இது சேவைகள். G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு ரஷ்யா. சோ சி என்பது சரியான விடை. பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது மேம்பாடு. சோ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். காற்றாலை அப்படின்னா தமிழ்நாடு போனோம், பட் சூரிய ஆற்றல் அப்படின்னா ஆந்திரா தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். சோ ஆப்ஷன் டி சரியான விடை. இதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் கொடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்களில் தொடர்பில்லாதது எது? தொடர்பில்லாதது எது அப்படின்னா மின்சார மானியத்தை குறைத்தல். இது மட்டும் தொடர்பு கிடையாது. சோ ஆப்ஷன் டி கரெக்ட். சௌரி சௌரா கோரக்பூர் இந்த இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது வைசிராய் என்பதன்
பொருள் என்னன்னு கேட்டாங்க. ஈஸியான கொஸ்டின். அரச பிரதிநிதி என்பதுதான் வைஸ்ராயின் பொருள். அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது அப்படின்னா மௌரியர்கள். யாருடைய ஆட்சி? மௌரியர்களின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது. மனித நாகரிகத்தின் 2ஆம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா இரும்பு. இரும்பு என்பது சரியான விடை. சோ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்தது, கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீஸ் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா கப்பல் தயாரிக்கப்படுகிறது. அது ஒரு கப்பல் கட்டும், அதாவது கப்பல் உருவாக்குற ஒரு தொழிற்சாலை கார்டன் ரீஸ் தொழிற்சாலை. ஓகேங்களா? மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். இது அனைவருமே கரெக்டா போட்டிருப்பீங்க. அடுத்தது, சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடம் 20 வினாடி. சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் ஜார்ஜ் சைமன் ஓம். அதுக்கு பேரே ஓம் விதிதான். சோ ஆப்ஷன் டி கரெக்ட். திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? திரவமானி பெர்னௌலியின் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஆப்ஷன் பி கரெக்ட். சந்திராயன் 1 மற்றும் 2, மங்களாயன் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை தான் கரெக்டான விடை. ஓகேங்களா? அடுத்தது உளவியல் பார்க்கலாம். 5/9 = 55 கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான விடை எது அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் டி 99 என்பது சரியான விடை. ஓகேங்களா? 99 என்பது சரியான விடை. கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா போதும். சோ ஃபாஸ்டா நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். சிஸ்டர் என்பது 535301, அங்கிள் என்பது 84670, பாய் என்பது 129 என்றால் SON என்பது என்ன? ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி கரெக்ட். 524 ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் எது? 6, 17, 39, 72 கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 116 வரும். சோ எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோவா கொடுக்குறேன். சோ இப்ப ஆன்சர் மட்டும் நோட் பண்ணீங்க. அடுத்தது, 7 மாணவர்களின் எடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சராசரி எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மொத்தத்தையும் கூட்டி நீங்க 7ஆவது வகுத்துட்டீங்கன்னா அந்த ஆன்சர். சோ இதற்கு எவ்வளவு ஆன்சர் வருது அப்படின்னா 38 வருது. சோ ஆப்ஷன் டி கரெக்ட். 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மத்தியானத்துக்கு மேல வர்ற 5 மணி தான் வந்து பாத்தீங்கன்னா 17 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிற்பகல் 5 பிற்பகல் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, இவைகளில் பொருத்தம் இல்லாதது எது? அணில், குயில், எலி, பல்லி. இதுல எது பொருத்தம் இல்லாதது அப்படின்னா குயில் தான். ஏன்னா அது ஒரு பறவை. சோ குயில் என்பது பொருத்தம் இல்லாதது. சோ பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான விடை. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ABCZYX. அப்படியே ரிவர்ஸ்ல போட்டிருக்கிறாங்க. ஏ முதல் எழுத்துனா Z லாஸ்ட் எழுத்து, ஏ 2வது எழுத்துனா Y வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி எழுத்து. அப்படியே ரிவர்ஸ்ல போட்டிருக்காங்க. சோ CBAக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ XYZ வரும். அடுத்தது, முருகன் சம மதிப்பெண் உடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். இதில் சரியான மதிப்பீடு 60%. தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 25 என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் எவை வேறுபட்டு இருக்கிறது? 4 சக்கர வாகனம் சாலை என்பது கரெக்ட். அதுலதான் ஓடும். கப்பல் வந்து கடல்ல ஓடும். விண்வெளி கலன் விண்வெளியில வரும். ஆனா வானூர்தி வந்து வானத்துல ஓடும், அதாவது ஆகாயத்துல ஓடும். விமான ஓட்டி வந்து அவர் ஓட்டுறவர். சோ இதுதான் வந்து தப்பா மேட்ச் பண்ணிருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்டிருக்கிற இணை. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும், 3 என்பது N ஆகவும், 9 என்பது Q ஆகவும், 5 என்பது R ஆகவும், 4 என்பது A ஆகவும் மற்றும் 6 என்பது B ஆகவும் இருக்க 5, 9, 9, 4, 2, 3 என்கிற குறியீடு எவ்வாறாக அமையப்பெறும்? ரொம்ப சிம்பிள். நீங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். சரியானது ஆப்ஷன் டி RQQAPN என்பது சரியான விடை. அடுத்தது, வரைபடத்தின் காலி இடத்தை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. சோ எஸ் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கிறாங்க. சோ இதுக்கு சரியான விடை எது வருது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வருது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, காலை 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 நிமிடங்களில் சென்றடைகிறார்.
அவர் காலை உணவை 15 நிமிடத்தில் முடித்துக் கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு முற்பகல் 7:20 மணி என்பது சரியான விடை. சோ ஆப்ஷன் பி கரெக்டுங்க. இப்பயும் சொல்றேன், நான் ஃபாஸ்டா போறேன், ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுங்க, எக்ஸ்பிளனேஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள் என மூன்றினையும் குறிக்கும் படம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் சி யாரெல்லாம் கெஸ் பண்ணீங்களோ, ஆப்ஷன் சி யாரெல்லாம் கிளிக் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் கன்ஃபார்ம். ஒரு சங்கேத மொழியில் போலீஸ் என்பது ECILOP என குறிக்கப்பட்டால் கல்பிரிட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கிறாங்க. சோ அப்படியே ரிவர்ஸ்ல படி பார்த்தா ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கவும். இது சரியான விடை ஆப்ஷன் சி. மகனுக்கு 12 வயசு, தந்தைக்கு 60 வயசு என்பது சரியான விடை. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது, கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின் வரிசைப்படி எழுதவும். கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின் படி வரிசைப்படுத்த வேண்டும் கேட்டிருக்கிறாங்க. சோ இது நம்ம மாடல் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. சோ வார்த்தை மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு சரியான விடை எது வரும்னா ஆப்ஷன் பி 2 1 3 4. சோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனுடன் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார். போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடி இருப்பார்கள்? மொத்தம் 30 ஆட்டம் ஆடி இருப்பாங்க. மொத்தம் எத்தனை ஆட்டம்? 30 ஆட்டம். மொத்தம் 30 ஆட்டங்கள் ஆடி இருப்பார். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சிங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 30 ஆட்டங்கள் ஆடி இருப்பார். அடுத்தது டேஷ், அதாவது கொஸ்டின் மார்க் உள்ள கட்டத்தை நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உயிரெழுத்துன்னு சொல்லுவோம் AEIOU, அததான் இங்க ஐ வரணும் இங்க. சோ ஆப்ஷன் டி கரெக்ட். ஆங்கிலத்தினுடைய உயிரெழுத்துக்கள் மொத்தம் 5. அந்த 5ல 1 தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபில் அப் பண்ணோம். சோ ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா? ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வார்த்தை மத்தியில் உள்ளது. அங்கு எத்தனை வார்த்தைகள் உள்ளன? மொத்தம் 3 வார்த்தை தான் இருக்குது. ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு முன்னாடி இருக்குது, ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்குது, இப்போ ஒரு வார்த்தை மத்தியில் இருக்குது. அங்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 வார்த்தைகள் தான் இருக்குது. ஓகேங்களா? கீழே உள்ள வரிசையில் அடுத்து வருவது என்ன? இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்க. சோ 3 4 7 நடுவுல 19 இருக்கு, 5 3 8 கொஸ்டின் மார்க் 11 7 3 நடுவுல 80 இருக்கு. ஒண்ணுமே இல்ல, மேல இருக்கிறது பெருக்கி கீழே இருக்கிறது கூட்டினா நடுவுல இருக்கிறது வரும், அவ்வளவுதான். அப்ப 5 3 15 15 8 15 பிளஸ் 8 23 வரும். அப்ப ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சோ இந்த முக்கோணம் போட்ட சம்முக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. 1 தான் பெருசு. 1 விட 0 பாயிண்ட்ல இருக்கிற எல்லாமே சின்னது. இப்ப பெருசு எதுனா ஆப்ஷன் சி 1 தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மதிப்பு. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் நீங்க வகுத்து பாத்துருங்க. இந்த எல்லாத்தையும் வகுத்து பாத்தீங்கன்னா எதுக்கு அதிகமான விடை வருது அப்படின்னா அதிகமான, அதாவது அதிக மதிப்புடையது எது வருது அப்படின்னா ஆப்ஷன் டி 8/9 தான் கரெக்ட். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோண வடிவங்களை காணலாம் கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் 28 முக்கோணம் இருக்குது இந்த ஒரு படத்துல. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆதித்யாவின் சகோதரி பானு. பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை, நிலா என்பவர் பானுவின் தாயார். ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள் எனில் பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார் அப்படின்னா மனைவி. ஓகேங்களா? ஒய்ஃப். சோ ஆப்ஷன் டி கரெக்ட். கீழே உள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். கீழே உள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரோஜா, மல்லிகை, சாமந்தி, மொட்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூவை குறிக்குது. இது பூவினுடைய ஒரு நிலையை குறிக்குது. அப்ப இதுதான் வேறுபட்ட ஒன்று. சோ ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட ஒன்று. வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. இந்த காலி இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்திருக்காங்க. சோ இதுக்கு மிரரா இது இருக்கு. அப்ப இதுக்கு மிரரா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கு. ஓகேங்களா? இந்த டயகிராமுக்கு மிரர் இது, இந்த டயகிராமுக்கு மிரர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கை இந்த சைடு வரும், இந்த முகம் இந்த சைடு பார்த்த மாதிரி வரும். ஆப்ஷன் பி கரெக்ட்.
வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. இந்த இடத்துல ஏதோ ஒரு நீங்க வரைஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. சோ சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் படம் எது? இந்த கேள்வி குறியிட்ட இடத்துல என்ன படம் வரும் பாருங்க. ஒரு டயக்ராம் இருக்கு, அதே டயக்ராம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. அதே போல இங்க இந்த டயக்ராம் இருக்கு, இதை விட பெரிய டயக்ராம் இணைஞ்ச மாதிரி வரணும். அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட், இதுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண் என்ன? 3 9 27 81 -769. இப்போ 3 உடைய ஸ்கொயர் 9ன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 3 உடைய கியூப் வந்து பாத்தீங்கன்னா 27. அப்புறம் 3க்கு 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா 81. இப்போ 3க்கு 5 மடங்கு என்ன வரணும்னு பார்க்கணும். 3 உடைய 5 மடங்கு எவ்வளவுனா 243 வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இதுலயும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கொடுங்க, நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த விடைகள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கொடுங்க, நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு கரெக்டான ஆன்சர் நாங்க வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது பிழை இருந்ததுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த அனைத்து கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு போடுறேன்.